அதான் நான் சொல்கிறேன், இது ஒரு கோவில், உள்ள இருக்கலாம் பூசாரிங்க, நீ ஒரு தெய்வம். ஐயோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு எங்கள் பாஷையில் எப்படி பேசணும்னு தெரியாது. இங்கே இவங்கெல்லாம் பூசாரிங்க மாதிரி, நீ ஒரு தெய்வம் மாதிரி. அவ்வளோ. இது ஒரு கோவில் மாதிரி. அந்த அம்மாவோட கையால் ஒரு 3 வேளை சாப்பிட்ருக்கேன். எல்லோரும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கேன். நீங்கள் அப்பப்போ என்னை பார்க்குறீங்க, எப்படி இருக்குது எல்லாம் கேட்குறீங்க. நல்லா இருக்கேன் சார். எந்த கோயிலில் நிம்மதியாக இருக்கும். டென்ஷன் கூடாது. நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் இனிமே நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். நான் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் மட்டும் சரியா பண்ணவே மாட்டேன் சார். ஓகே. இது ஏன் சொல்கிறேன்னா, வலி தாங்க முடியாமல் ட்ரிங்க்ஸு டெய்லி வலிக்காக வேறு வழி இல்லை, சர்ஜரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே ட்ரிங்க்ஸுக்கே அடிக்ட் ஆகிட்டேன் இந்த பெயின்னால சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன், இனி வலி இருக்காது, ட்ரிங்க்ஸ் இருக்காது. கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரிங்க்ஸுக்கு வழி இல்லை. ஓகே, தேங்க்யூ. லைஃப் டெவலப் பண்ண காரே ஓடுறேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வே. சித்த மருத்துவத்தில் முதுகுவலிக்கு சிகிச்சை இருக்கா அப்படிங்கிறது நிறையோட கொஸ்டின் தான். ஏன்னா இது சிவியர் ஆச்சுன்னா சர்ஜரி தான் பண்ணணும். சர்ஜரி பண்ணணும்னு சொல்லின கேஸை நம்ம சரி பண்ண முடியாது. வர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது எல்லாராலையும் கோஆப்ரேட் பண்ண முடியாது. அது சந்தேகம் தான் அப்படிங்கிறது நிறையோட கொஷின். அந்த கொஷினுக்கெல்லாம் விடையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சிகிச்சையில் பலன் பெற்றவங்களோட சேர்த்து நம்ம ஒரு டெஸ்டிமோனியலாக கொடுக்குறது. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க பேக் பெயினுக்காக. அந்த டிஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ண பிறகுமே திரும்ப வலி வந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இவங்க ஏற்கனவே சர்ஜரியில் கஷ்டப்பட்டனால திரும்ப சர்ஜரி அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பயம், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட தான் வந்தாங்க. ஸோ அவங்க நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இப்போ நல்லா இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை அவங்களே சொல்லுவாங்க, நீ கேட்டுங்க. சார், நான் சென்னையிலேருந்து வரேன் சார். எனக்கு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எல்லாம் இதுதான் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும் இதுதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். சார் வர சொன்னார். ஒருத்தர் ஆர்டர் ஃபோன் நம்பர் கொடுத்தா சாரை போய் பார்த்தேன். சார் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் இடத்துக்கு வா, நான் நல்லபடியாக ஒன்று பண்ணி அனுப்புகிறேன். இப்போ நல்லபடியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு 10 நாள் மேலே ஆகுது சார். பண்ணியிருக்காரு. நான் நல்லா இருக்கேன் சார். நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் சார். நான் அப்படியே ஒரு மன வேதனையோடு இல்லை, வாழலாமா வாழாமான்னு அந்த மாதிரி வேதனையோடு வந்தேன் நான். ஆனால் என்னை சாரு தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றி விட்டார். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா என் தெய்வம் தான். இவங்ககிட்ட பாருங்கள் சார், நல்லா பார்ப்பாங்க சார். என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்க இங்கே வாங்க சார். ஒரு 10 நாள் 20 நாள் இருந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு உடம்பை பார்த்துட்டு போங்க சார். நல்லா பார்க்குறாங்க சார், எந்த குறை இல்லை சார். எல்லாம் நல்லபடியாக வாங்க, நீங்களும் கண்டிப்பாக வாங்க சார். நான் திரும்ப சொல்கிறது, அந்த எல்லா புகழும் சித்தர்களுக்கு. நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டிஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் வேணும். நம்ம அந்த டிஸ்க்கை அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன நம்ம சர்ஜரி நடக்கும், நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்தே கீழே வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கில் பிரச்சனை, அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உள்ள அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இந்த எம்ஆர்ஐ ஃபில்மை பார்த்தீங்கன்னா, இது மூளை இருக்கு இல்லையா, மூளையிலேருந்து அப்படியே நரம்பு அப்படியே வால் வரைக்கும் வருது. இதில் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கழுத்துக்கு, முதுகுக்கு, இடுப்புக்கு, காலுக்கு இந்த மாதிரி நரம்பு எல்லாமே பிரிஞ்சு வரும். ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கிறதுலையே 7 C7 சொல்ல செர்விக்கல் ஸ்பைன் 7, டார்சல் ஸ்பைன் 12, லம்பா ஸ்பைன் 5. ஸோ இந்த இதில் கழுத்தில் நமக்கு 7, இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ நரம்புலையுமே அழுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு தலை சுற்று, ஒரு நம்னஸு, கரண்டு கையெல்லாம் இந்த கரண்டு இழுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மதப்பு, இது எல்லாமே இந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். இவங்களுக்கு டார்சல் ஸ்பைன்லேயும் இருக்குது. ஏன்னா இவர் மளிகை கடையில் வேலை பார்த்தவர், நல்லா வெயிட் தூக்குறாரு. ஸோ இந்த முதுகோடு சேர்த்து இந்த வரி இருக்கனால அவருக்கு மூச்சு விடும்போதெல்லாம் ஏதோ அழுத்துற மாதிரி ஒரு ப்ரெஷர் காரணம் இந்த இடத்துல. இதில் லம்பாரில் என்ன ஆகுது, இதுதான் அவருக்கு மேஜராக ஆனது. இந்த பாருங்கள், இதுதான் அவருக்கு சர்ஜரி நடந்த இடம். இந்த இடத்துல அவருக்கு அழுத்திட்டு இருந்ததை கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே திரும்ப அழுத்த ஆரம்பிச்சிச்சு. இதனால் அவருக்கு திரும்ப பெயின் வருது. இப்போ திரும்ப சர்ஜரி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த டிஸ்கை கட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், அவருக்கு எத்தனை இடம் இருக்குது, அப்போ அவருக்கு எத்தனை சர்ஜரி தேவைப்படும். ஆனால் நம்ம சித்த மருத்துவர் என்ன பண்ணுறோம், கழுத்துக்கு, முதுகுக்கு, இடுப்புக்கு எல்லா இடத்துல உள்ள அந்த டிஸ்கை அலைன் பண்ணி ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட், வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்டர்னலாக இப்போ இதெல்லாம் அழுத்திட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வாத நீர் வரும். அதனால தான் கீழே இந்த மேலே பார்த்து வலிக்குது, மேலே இந்த கீழே பார்த்து வலிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வாதம், வாய் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள இன்டர்னல் மெடிசன் கொடுத்து அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துகிறோம்.
ஸோ இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதோட விளைவு தான் நம்ம பார்க்குறோம். அவர் நம்ம கடவுளுங்கிறார். நம்ம கடவுளில் நம்மளோட டியூட்டியை தான் பண்ணணும். ஸோ திரும்பியும் இதெல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க சித்தர்கள். நமக்கு வந்து இதுக்கு வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க காரணம் அந்த டிஸ்க். இதை நம்ம மருந்தில் மட்டுமே சரி பண்ண முடியாது. எப்படி நவீன மருத்துவத்தில் இருக்குது இல்லையா, எதுக்கு டேப்லெட் கொடுக்கணும், எதுக்கு சர்ஜரி பண்ணணும், அதே மாதிரி நம்ம எதுக்கு மருந்து மட்டும் போதும், எதுக்கு வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி வர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமே படுத்த வேண்டாம், அழகாக பண்ணும்போது 10 நாள்லேயே அவங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நமக்கு ஒரு சர்ஜரி மட்டும் காப்பாற்றலை, அவரோட பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்றி கொடுத்துருவோம். அவர் பழையபடி எல்லா வேலையும் உடனே பண்ணுறாரு, அடுத்த வாரத்துலேயே பண்ணலாம். ரெஸ்ட் தேவையில்லை, ட்ரீட்மெண்ட் அவ்வளோ அற்புதமாக நம்ம பண்ண முடியுது. ஸோ முதுவலி, கழுத்து வலி, இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் சித்த மருத்துவத்தை அணுகலாம். அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன், அவங்களே வச்சு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடை அவங்க அந்த வெயிட்டு தூக்கி தான் பிரச்சனை. அது திரும்ப அவங்க கொஸ்டின் என்னென்னா, நான் சரியாயிடுச்சு, திரும்ப மளிகை கடையில் வேலை பார்க்கலாமா? கண்டிப்பாக வேலை பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயிட் தூக்கலாம், அவங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே பண்ணலாம்னு தான் சொல்லிடுறேன். உங்களோட பின்னால் உள்ள வீடியோ கூட நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஒரு வருஷம் கழிச்சு கூட அவங்க எப்படி இருக்காங்கன்னு நினைவு சொல்லுவாங்க, அந்த பெயின் எதுவுமே இருக்காது.